ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் மறுபடியுமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் கடந்த 2 நாட்களும் நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அதிகமாய் சுத்திகரிப்பு என்கிற ஒன்றை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஒப்பு கொடுத்தல், நம்மை தாழ்த்துவது, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிற்று. அவர்கள் மகா பெரிய கொடுமையான பாவிகளாய் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் கட்டளையிட்டு, அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக இன்னும் சில நாட்களுக்குள்ளாக நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை சொல்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து, இல்லை ஆண்டவரே நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் உபவாசம் இருந்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்களாம். அப்போது வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அந்த தேசத்திற்கு அனுப்புவேன் என்கிற தீங்குக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்குக்காய் அதை அவர்களுக்கு செய்யாமல் ஆண்டவர் அதை மன்னித்து கத்தறிவிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கிற நிறைய தவறுகளுக்கு தண்டனைகளெல்லாம் இருக்கும்போது, அவ்வளோதான், இது நம்ம செய்த தவறுக்காக இது இப்படி நடக்காது என்று சொல்லும்போது, இப்படி நம்மை தாழ்த்தும் போது, நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய அந்த அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால கண்டிப்பாக இந்த 7 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு மாற்றம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டாகும். ஆமென். ஆண்டவர் அந்த அர்ப்பணிக்கிறத, அந்த தங்களை தாழ்த்துகிறத ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஒரு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக நடந்து கொள்ளுவான். உடனே அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வரும். உடனே வேதம் சொல்கிறது, தன்னை அவன் முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆண்டவரே, கொடிய இடுக்கண்ணில் நான் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, அவருடைய இரக்கம் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக. அப்படி உடனே ஆண்டவருடைய சமூகத்திலே அவனை தாழ்த்தின உடனே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டை ஆண்டவர் குறைக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் நம்ம இல்லை, தப்பு பண்ணாதவங்க யார் இருக்காங்க, என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அப்படின்னு நம்மை நாமே நிரூபிக்கிறதற்காகவோ, இல்லைன்னா இன்னொருத்தரை குற்றப்படுத்துகிறதற்காகவோ, இல்லை அவங்க தான் இப்படி செஞ்சாங்க அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், என்னுடைய கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறதற்காகவோ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவர்கள் பேரில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறதில்ல. ஆனால் யாரெல்லாம் தங்களுடைய அந்த தவறுகளை நினைத்து கர்த்தர் சமூகத்தில் நெருங்கி இல்லைன்னா ஒப்பு கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அதனால இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதுனுடைய காரணம் என்ன அப்படின்னா, நம்மை நிரூபிப்பதற்காக அல்ல. இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் செய்யலையா, நான் செஞ்சது தான் உங்களுக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக காண்பிக்கிறதற்காக அல்ல. இல்லை அப்படின்னு சொன்னால் ஆதாம் ஏவாளை போல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அவன்தான் காரணம், அவன்தான் செஞ்சான், நான் இது எதையுமே செய்யலை அப்படின்னு இன்னொருத்தரை குற்றம் சாட்டுவதற்காக ஆண்டவர் நம்மை கொண்டு வரல. ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், நம்மை தாழ்த்துவதற்கு
நான் தான் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை நம்முடைய தலையின் மேலே கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபஸ்ட்டு நாள் கண்களிலே பரிசுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நம்ம தியானித்தோம். இரண்டாவது நாள் நம்முடைய சிந்தனையிலே நம்ம பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம தியானித்தோம். நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவயவங்களை வைத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யணும்னு சத்துரு நினைக்கிறான். அதனால தான் அவன் நம்முடைய சரீரத்தையே பயன்படுத்துகிறான். நம்முடைய சரீரத்தை நம்ம குற்றமற்றதாய் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு இந்த 3வது நாளிலே நான் உங்களோடு கூட நமக்கு தேவையான 3வது அந்த பரிசுத்தத்தை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய கைகளிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். எதில் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாராமா? நம்முடைய கரங்களிலே பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். உலகத்தில் சிலர் பழமொழி சொல்லுவாங்க, கண்ணு பார்த்து கை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே நம்ம அன்றாடம் செய்கிற எல்லா வேலைகளும் எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, நம்ம கையை கொண்டு தான் நம்ம செய்ய முடியும். பாருங்கள், நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த 2 கைகள் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியுதான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். நம்ம சாப்பிட்றது நம்முடைய கையினால், நம்முடைய சரீரத்தை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது நம்முடைய கையினால், நம்ம வண்டி ஓட்டுவது நம்முடைய கையினால். இந்த உலகத்திலே இருக்கிற 90% வேலையை நம்ம எதுலாம் செய்ய முடியும் அப்படின்னா, நம்முடைய கை இருந்தால் தான் செய்ய முடியும். அப்படின்னா நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல அவயவம் என்ன அப்படின்னா இந்த கை. சிலர் இந்த கைகளினாலே நிறைய மதிப்பிற்குரிய வேலைகளை செய்து பெரிய பெரிய அளவிலே பணங்களை சம்பாதிக்கிறார்கள். அதனால தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் என்னுடைய கையை சாதாரணமாக அல்ல, என்னுடைய கையை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர். ஆமென். ஆண்டவர் மோசையை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கையை நீ மடியில் போடு அப்படின்றாரு. உடனே அவன் மடியில் போடுறான், அந்த கை குஷ்டனமாக மாறுது. அதற்கு பிறகு திரும்ப வெளியில் எடுத்து, அப்போ அந்த ப்ராசஸில் தன்னுடைய கையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அப்படின்றத மோசே அறிந்திருந்தான். நான் நம்புகிறேன், நம்முடைய கைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்வாராக. ஆமேன் சொல்லுங்கள். ஆனால் இந்த கையை நம்ம சுத்தமாய் வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு முழுக்க முழுக்க எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய கரங்களை நீர் என்ன படுத்துங்க அப்படின்னா பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய கை உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். நான் ஒரு 3 காரியத்தை அப்படின்னா நம்முடைய கைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லிட்டு, அதற்கு பிறகு நம்முடைய கை எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றதையும் ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்றைக்கி நம்முடைய கரங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன் சொல்லுங்கள். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
ஸ்தோத்திரம். ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் நிறைய வேலை செய்கிறீங்க, ஆனால் சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறதை உங்களுடைய கையிலே எடுத்து பார்த்தால் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், பொத்தலான பையிலே போடப்பட்டது போல் இருக்கிறது. அப்போ முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கை ஒரு பொத்தலான அப்படின்னா ஒரு ஓட்டையான கையாய் மாறிவிடக்கூடாது. இதற்காக நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார், செழிப்பை தருகிறார். ஆனால் அவங்க கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், அது ஓட்டையான கையாக இருக்குது. ஆண்டவர் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. சிலருக்கு சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஒரு சமயம்தான் நமக்கு கிடைக்கும். அது ஒரு சில ஆண்டுகளாக இருக்கலாம், அது ஒரு சில மாதங்களாக இருக்கலாம், அது ஒரு சில பிஸ்னஸாக இருக்கலாம். ஆண்டவர் திடீரென்று நம்முடைய கைகளை நம்பி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது நாளைக்கு வரும், அது அடுத்த மாதம் நமக்கு திரும்பவும் கிடைக்கும், அடுத்த வருஷம் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். அப்போது தன்னுடைய கையில் அப்பொழுது வருகிறதை அவங்க பத்திரப்படுத்தாம, இல்லைன்னா அவங்க அதை சரியா வச்சுக்காம, அதை நாலா பக்கமும் சிந்தி அப்படிதான் தனக்கு தன்னுடைய தேவைக்கு மிஞ்சி செலவு செய்து இன்னும் அதை பணமா பார்க்காம நிறைய பேர் தங்களுடைய கையிலே இருக்கிறதை செலவழித்து கொண்டே இருப்பார்கள். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஓட்டையான கை. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய கையை ஓட்டையான கையாய் அல்ல, என்னுடைய கையை எப்படின்னா நீங்கள் என்னுடைய கையில் கொடுக்கிற ஆசீர்வாதம் தங்குற அளவிற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப நீங்கள் ஞானமாய் ஜெபித்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். சிலருக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் கண்டிப்பாக பாருங்களேன், ஒரு 10 நாள் தாண்டி அவங்கள்ட்ட மிச்சம் கேட்டால் அவ்வளோதான், அவங்கள்ட்ட கையில் இருக்காது. 10 ரூபா கொடுத்தாலும் மிச்சம் இருக்காது, 1000 ரூபாய் கொடுத்தாலும் மிச்சம் இருக்காது, லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அவங்க கையில் மிச்சம் இருக்காது. ஏன்னா அவங்க கையில் வந்த உடனே நாளைக்கு நமக்கு கிடைச்சிரும், அடுத்த நாள் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னா ரொம்ப செலவாளிகளாகவே இருப்பார்கள். ஆனால் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒருவேளை என்னுடைய கை ஓட்டையான கையாக இருக்குது, எதுவுமே எங்களுக்கு தங்கலை, ஆசீர்வாதம் நிறைய வருது, செழிப்பு நிறைய வருது, ஆண்டவர் நிறைய உயர்வை எனக்கு கொடுக்கிறார், ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் நம்புகிறேன் உங்களுடைய கைகளை ஸ்திரப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென்.
அவரிடத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்ம சம்பாதிக்கிறதை நம்முடைய கையிலே நிலைப்படுத்துகிற கர்த்தராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, எனக்கு ஒரு கிருபை தாரும். என்னுடைய கைகளிலே, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய பிள்ளை யாரோ ஒருத்தர் தன்னுடைய கையில் கொடுக்கிறது எல்லாவற்றையும் செலவழித்து கொண்டே இருப்பார்களே, ஆனால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, தகப்பனே, இப்பொழுது எங்களுக்கு பத்திரப்படுத்தக்கூடிய எங்களுடைய கைகளிலே இருக்கிற பொத்தல்களை, ஓட்டைகளை ஆண்டவரே நீர் மறைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய தலையின் மேலே இருக்கட்டும், எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். தகப்பனே, இப்பொழுது அந்த இரக்கத்தை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவர். புதிய ஒரு ஆண்டுக்குள்ள நாங்கள் நுழைவதற்குள்ள எங்களுக்கு ஓட்டையான கையாய் அல்ல, பத்திரப்படுத்துகிற கையாய். ஸ்தோத்திரம். எங்களுடைய பணங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வசதிகள் பொத்தலான பையிலே போடுகிறது போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது மருத்துவமனைக்கு போக வேண்டாம், அது வட்டிக்காரங்களிடத்தில் போக வேண்டாம், அது நாலா பக்கமும் செலவு செய்யப்பட வேண்டாம். சொல்லுங்க ஆமென். எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்களுடைய கைகளை கர்த்தர் ஆமென், எங்களுடைய கைகளை பத்திரப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவதற்கு பணத்தை கொடுக்கும்போது கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பணத்தை கொடுத்ததோடு விட்டுறக்கூடாது. அதனுடைய மிச்சம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்போ வேண்டுமென்றாலும் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பசிச்சுன்னா இன்னைக்கு சாப்பாடை ஆண்டவர் கொடுக்க நல்லவர். அடுத்த நேரத்திற்கு பசிச்சுன்னா அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ள கர்த்தர். ஆனால் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு கர்த்தர் போஷித்துட்டு சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மீதமான துணிக்கைகளை எங்க சேர்க்க சொல்றாரு. அப்படியே ஆண்டவர் அந்த கூடைகளிலே அவர்கள் மீதமான துணிக்கைகளை 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்தார்கள். அப்போ அந்த 12 பேருடைய கையிலையும் கர்த்தர் மிச்சத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குது, இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுக்கு இடையில மிச்சத்தை நம்ம பொறுக்கி என்ன பண்ண போகிறோம், தூக்கி போடுறா. அடுத்த நிமிஷம் ஆண்டவரிடத்தில் கேட்டால் இனியும் வானத்தை திறந்து நமக்கு தரப்போறாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேஸ்ட் பண்ணாத. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே சிலர் அவங்களுக்கு ஒரு 8 ரூபாய் தேவைப்படுதுன்னு வைங்களேன். அப்போது 8 ரூபாய் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நிறைய பேருடைய கையில் சில்லறை 8 ரூபாவா இருக்காது. நம்ம எத்தனை ரூபாவா கொடுப்போம் சொல்லுங்களேன்? ஒரு 10 ரூபாவா கையில் கொடுப்போம். சிலர் 50 ரூபாவா கையில் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை அந்த 8 ரூபாய் செலவு பண்ணிட்டு திரும்பி வந்துச்சுன்னு வைங்களேன், நிறைய பேர் அந்த 2 ரூபாவை என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்களேன்? நிறைய பேர் அந்த 2 ரூபாவை கேட்க மாட்டாங்க. அந்த 2 ரூபாவை என்னத்தை சொல்லி நம்ம கேட்கறது? அது 2 ரூபாவா ஏதாவது சாக்லேட் வாங்கி சாப்பிட்றோம். அப்போ நான் நம்புகிறேன், அந்த பிள்ளைக்கு கொண்டு போகிற பணத்தை மிச்சம் நம்ம கொண்டு வரோன்ற ஒரு உணர்வை ஒரு பெற்றோராகிய நீங்களே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வேற யாரு கொடுப்பா சொல்லுங்களேன்? 2 நாட்கள் பாஸ்டர்மா வெளியூரில் ஊழியத்திற்காக போனாங்க. அப்போ அந்த 2 நாட்களும் அவர்களை பசங்க 2 பேரையுமே ஸ்கூலில் கேன்டீனில் சாப்பிட்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அப்போ என் கையில் ஒரு நாளில் ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு கேன்டீனில் சாப்பிட்றதுக்கு 50 ரூபாய். அப்போ 50 ரூபாய் என் கையில் சேஞ்ச் இல்லை, என் கையில் 100 ரூபாய் 100 ரூபாவாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால்,
உங்கள் கையில் 2 பேருடைய கையிலையும் 100 கொடுத்துட்டேன். ஆனால் இந்த 100 நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இன்றைக்கி ஒரே நாளில் செலவு பண்ணுறதுக்கு இல்லை, இது எத்தனை நாள் செலவு பண்ணுறதுக்கு? 2 நாள் செலவு பண்ணுறதுக்கு. அப்போது மூத்தவன் என்ன பார்த்து கேட்டான், இல்லை நீங்கள் நினைக்கிறது மாதிரி 50 ரூபாவுக்கு பரோட்டா மட்டும்தான் வாங்க முடியும், ஒரு 60 ரூபாவாக இருந்தால் பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே நான் என்ன சொன்னேன்னா, சரி ஓகே நீ பிரியாணி வாங்கிக்கோ, ஆனால் அந்த 40 ரூபாவை நாளைக்கு மிச்சம் வச்சு, இன்றைக்கி தான் பிரியாணி சாப்பிட்டேன்ல, நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லி அனுப்பினேன். அப்போ அடுத்த நாள் காலையில் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பும்போது, சரி ஓகே உங்கள்கிட்ட காசு இருக்குல்ல அப்படின்னு கேட்டேன். அப்போ மூத்தவன் சொன்னான், இல்லை நேற்றைக்கு பிரியாணி சாப்பிட்டேன், இன்றைக்கி 40 ரூபா தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, சரி இன்னும் ஒரு 10 ரூபா கூட வச்சுக்கோ, நீ இப்போ இன்றைக்கி சாப்பிடு. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இது எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டியது நம்முடைய கடமை. 20 ரூபாவை கையில் கொடுத்து 20ஐயும் செலவு பண்ணு அப்படின்றத விட, இல்லை கொஞ்சம் மிச்சம் எடுத்துட்டு வா அப்படின்ற ஒரு உணர்வை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்காம, நான் நம்புகிறேன் உங்கள் பிள்ளைகள் நல்ல வழியிலே நடக்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்களும் அப்படித்தான். எப்பவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பணம் நம்முடைய கையிலே இருக்கிறது என்கிறதற்காக எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா செலவழிச்சிடவே முடியாது. எப்பவுமே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க, சாப்பிடுங்க, உங்களுடைய தேவைகளுக்கு எல்லாம் நீங்கள் அதை வாங்கிக்கங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுக்கென்று ஒரு தேவை ஒன்று வரும்போது நீங்கள் யாரிடத்திலும் போய் நிற்காமல் உங்களுக்கென்று கையில் பத்திரப்படுத்துறது மாதிரி ஒன்று நீங்கள் தரணும்னு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சிலர் உடனே இந்த வசனத்தை கொண்டு வருவாங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் சொல்லுங்க அது கர்த்தருடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த வசனத்தை இதுல கொண்டு நீங்க சேர்க்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தப்பு பண்றாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கறது எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு, ஒருவேளை நாளைக்கும் சேர்த்து இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த மன்னாவை அடுத்த நாளைக்குள்ளதையும் சேர்த்து சில நாட்களில் கொடுத்தாரு. ஓய்வு நாளைக்குள்ளதை சேர்த்து கர்த்தர் ஒரு நாளைக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா, அடுத்த நாள் நீ வேலை செய்ய முடியாது, அடுத்த நாள் நீ ஆராதிக்கு தான் செய்யணும். அப்போ உனக்கு அடுத்த நாளைக்கு உள்ளதையும் இந்த நாளிலே ஆண்டவர் தந்திருக்கிறார். சிலருக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு மட்டுமல்ல, நீங்கள் நாளைக்கும் நீங்கள் செய்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி பண்ண முடியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் 1 ரூபாய் வந்தால் எனக்கு 5 ரூபாய் செலவு இருக்குது, எனக்கு நிறைய செலவு இருக்குது, என் கையில் ஒன்று கூட தங்க மாட்டேங்குது. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் தருவார். ஆண்டவரால் முடியும். ஆமென். ஆமென். நம்ம அவருடைய நாமத்திற்காக எதை கேட்டாலும் அதை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தை ஆண்டவர் கட்ட வேண்டாம் என்று சொன்ன உடனே, சரி நான் இனி கட்ட மாட்டேன், எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் அப்படியே செலவு பண்றேன் அப்படின்னு நினைக்கல. என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அடுத்து தன்னுடைய மகனாகிய சாலோமன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சகலவற்றையும் அவர் என்ன பண்ணினாராமா, சவதரித்து வைத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை அதை சவதரித்து வைக்கணும் அப்படின்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்க இதற்காக ஆசைப்படாம, நீங்க ஜெபம் பண்ணாம, உங்களுடைய வறுமை ஒரு காலத்திலும் தீரவே தீராது. நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். சிலருடைய கேரக்டர் எப்படி இருக்கு தெரியுமா, அவ்வளவு ஒரு என்ன கேரக்டர் தெரியுமா, கையில் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், எதையுமே அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் நாளைக்கு இன்னொருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது எந்த விதத்தில்? அப்போ அந்த உணர்வே வராதா?
நம்ம வந்து அப்படி நம்ம இன்னொருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்காதா? அது எத்தனையோ புத்தி சொன்னாலும் இல்லை, என்னுடைய கேரக்டர் இதுதான், என்னுடைய இதுதான், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு மட்டுமல்ல, அது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்ன கொண்டு வரும் அப்படின்னா, சில நேரத்தில் பாதிப்பை கொண்டு வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்கள் வந்து வேதம் சொல்லுது, இந்த 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுது. இந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். இப்போ அந்த சம்பவத்தை எடுங்களேன், அது ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த 10 கன்னிகைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது எடுத்துட்டீங்களா? 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவைகள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்குது, வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அடுத்த வசனம், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அதுக்கு முன்னாடி வசனத்தை அந்த 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஹலோ, நல்லா கவனிங்க. இங்கே இந்த 10 பேரும் ஆயத்தப்படும் போது அவங்களுக்கு என்ன இருந்துச்சு சொல்லுங்க, கேட்கல. இது ஒரு பாட்டில் இருக்குன்னு வைங்களேன். அந்த பாட்டிலில் ஒரு திரியை உள்ள போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து விளக்கு பற்ற வைப்போம். கவனிங்க, நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கிராமத்தில் இருந்தவங்க, ஒருவேளை லைட்டு வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மண்ணெண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை வந்து நம்ம நிறைய பேர் வைப்போம். ஆனால் இந்த விளக்கு எல்லாமே ஒரு 10 விளக்காவது இருக்கும். சில வீடுகளில் வந்து கரண்ட் இல்லாத வீடுகளில் ஒரு 10 விளக்காவது வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த 10 விளக்கையும் ஒரு 9 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே இந்த விளக்கெல்லாம் ஊதி என்ன பண்ணிடுவாங்க, அணைச்சிருவாங்க. ஆனால் ஒரே ஒரு விளக்கை மட்டும் வெளிச்சத்திற்காக எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்பாங்க. நான் நல்லா கவனிச்சுக்குங்க, எல்லா விளக்குக்கும் அடுத்த நாள் எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. ஆனால் எந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க தெரியுமா? அந்த ராத்திரி பகலா எரிஞ்சிச்சு இல்லை, அந்த விளக்கை அணைக்காம வச்சிருக்கிறதுனால அந்த விளக்கினுடைய எண்ணெய் என்ன போச்சு, தீர்ந்து போயிடுச்சு. அதனால அடுத்த நாள் அதற்கு எண்ணெய் ஊற்றுவாங்க. இப்போ இந்த 10 பேருடைய தீவட்டிகளிலையும் எண்ணெய் இருந்துச்சு. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த 5 பேர் மட்டும் தேவைக்கு மட்டும் விளக்க மனுஷகுமாரனுக்காக அவங்க காத்திருக்காங்க. இன்னும் மனுஷகுமாரன் வரல, அதனால மனுஷகுமாரன் வரட்டும் பார்த்துக்கலாம், தேவை வரட்டும் பார்த்துக்கலாம், பிரச்சனை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாம அவங்க தேவைக்காக மட்டும் ஆன் பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, பத்திரமா அணைச்சு வச்சிருந்தாங்க. அவர்களுடைய தீவட்டியில எல்லாம் என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு. ஆனா நான் அப்படி நினைக்கிறேன், இவங்க 5 பேர் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, ஆன் பண்ணவங்க அணைக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் விளக்க அணைச்சிட்டு வரும்போது இவங்க என்ன சொல்லி திட்டிருப்பாங்க தெரியுமா, எடா கஞ்ச பேசினாரீங்களா. நம்ம நிறைய பேர் திட்டுவோமே, இப்படி இந்த நேரத்துக்கு கஞ்சத்தனப்பட்டுட்டு நீங்க இந்த மாதிரி விளக்க வச்சிருக்கிறீங்க, இது நியாயமா இருக்கா? நீ வா என்னுடைய விளக்குல கொஞ்ச நேரம் உட்காரு
அப்போ இவங்க ரொம்ப தாராளம், இவங்க ரொம்ப நிறைய பேருக்கு கொடுக்குறவங்க. ஆனா இப்ப தேவைன்னு ஒண்ணு வருது. இப்ப மனுஷகுமாரன் வந்துட்டாரு. இப்போ வரும்போது அவங்களுக்கு என்ன இருக்குது, இவங்களுக்கு என்ன இல்லை. இவங்க போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு தர முடியாது, ஏன்னா 2 பேருக்கும் பத்தாமல் போயிடும்ல, அதனால நீங்கள் விற்கிறவங்களிடத்துல போய் வாங்கி கொள்ளுங்க. நான் நம்புகிறேன் இந்த நிலைமை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தருக்கு கூட உங்களுக்கு வரக்கூடாது. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், தம்பி தங்கச்சிக்காக நான் சொல்கிறேன், நீ எப்போ எங்கே நீ போனாலும் செலவு பண்ண போகிற இடத்துல நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. நீ கண்டிப்பாக எப்படி தான் வரணும் தெரியுமா? மிச்சத்தோடு தான் வரணும். மிச்சத்தோடு தான் வரணும். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு இருந்துடவே கூடாது. ஆண்டவர் சோம்பேறியை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, நல்லா நினச்சிக்கோங்க. நம்ம நாளைக்காக நம்முடைய தேவைக்காக சேர்த்து வைக்கிறத தப்புன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதிகமாய் அப்படின்னா கர்த்தரையே நம்பாத அளவுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறத கர்த்தர் விரும்பலை. ஆனால் சோம்பேறியை பார்த்து சொல்கிறாரு, எறும்பினிடத்தில் போய் நீ கற்றுக்கோ. எதை கற்றுக்கோ சொல்கிறாரு? சுறுசுறுப்பை மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுதாமா? கேட்கல, பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, அது சேர்த்து வைக்கிறது என்கிறதை கர்த்தர் எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ள சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு உனக்கு இந்த காலம் இருக்குது, இந்த காலத்தில் உனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும். ஆனால் ஒரு காலத்தில் நீ சாப்பாட்டுக்காக வெளியே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அந்த காலத்திற்கு உனக்கு தேவைப்படுவதற்கு அந்த எறும்பு சேர்த்து வைக்குதுன்னு ஆண்டவர் சொல்லி தர்றாரு. அப்போ நீங்க ரொம்ப ஜெபிக்கணும், என்னுடைய கை என்ன கையா மாறிடக்கூடாதுன்னா, என்னுடைய கை ஆண்டவரே பொத்தலான பையாய் என்னுடைய கை மாறவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இன்னொரு விஷயம் கூட அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இந்த ஜெபத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சொல்லுங்க முழு பலத்தோடு கூட. அப்பா, என்னுடைய பிள்ளை அப்படி இருக்கிறான். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு மகன் அப்படி இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய கணவனார் அப்படி இருக்கலாம். எல்லாவற்றையும் சம்பாதித்த எல்லாவற்றையும் செலவழிக்கிறதே அவருடைய வேலையா இருக்கலாம். உன்னுடைய பிள்ளை அப்படி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். புதிய வருஷத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை தருவீராக சொல்லுங்க முழு பலத்தோடு. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னுடைய கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய கைகளிலே இருக்கிற எல்லா பொத்தல்களும் மாறுவதாக ஆண்டவரே சொல்லுங்க. என்னுடைய கைகளிலே இருக்கிற பொத்தல்கள் மாறுவதாக ஆண்டவரே. என்னுடைய கைகளிலே நான் சம்பாதிக்கிற பணம் தங்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளையினுடைய கைகளிலே சம்பாதிக்கிற பணம் தங்கட்டும் ஆண்டவரே. இனி விரயமாக கூடாது, இனி ஏமாத்தி யாரும் பறிச்சுக்க கூடாது, இனி நான் அதை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் அதை பத்திரப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தரதை கேட்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, வருகிற ஆண்டு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீ தர வேண்டும். இந்த ஜெபத்தோடு கூட, இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தோடு கூட அந்த சாப வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அது மாறட்டும், மாறட்டும். ஹல்லேலூயா. என் கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்.
ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கவனிங்க. சாலோமோன் சம்பாதிச்சதை போல இந்த உலகத்தில் வேற யாரும் என்ன பண்ணல சொல்லுங்க. அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஆனா அந்நிய பெண்களை எல்லாம் நிறைய அவன் நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணி அந்த தன்னுடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி சாப்பிட்டாங்க. அவன் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டான். அந்த சாப்பாடு கொடுத்ததெல்லாம் தப்பு இல்லை, அவனுக்கு நிறைய வந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அதிகமாக வந்துச்சு. ஆனால் அவனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய கடைசியில் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவனுடைய ராஜ்யத்தை ரன் பண்ண முடியாமல், அவனுடைய அரசாங்கத்தை அவனால் நடத்த முடியாமல் ஜனங்களிடத்தில் வரி நிறைய சுமத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்போ சிலருக்கு நல்லா நினைச்சுக்கோங்க, எனக்கு வராததுனால நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு சிலர் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, சிலருக்கு எவ்வளவு வந்தாலும் அவங்க முடிவில் என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அது யாருன்னா அதிகமான செலவாளிகளாக இருக்கிறவர்கள். அப்போ நம்முடைய கைகள் சிலர் நீங்கள் கண்டிப்பாக தீமைக்கு செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுடைய அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அடித்த புயல்கள், உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோதான். இந்த ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து வச்சது ஒரு நோயில், இல்லைன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில், இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் எல்லாத்தையும் வாரி கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய கையில் ஆசீர்வாதம் தங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, தங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் உங்கள் கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுப்பார், ஆண்டவர் பிளஸ் பண்ணி தருவார். இனி இதற்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் கையில் வருகிறதையும் கர்த்தர் அந்நியர்கள் பறிக்காதபடி கர்த்தர் தங்க வைப்பாராக, தங்க வைப்பாராக. ஆமென். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பாடுவோம், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்த அது தடைபடாது, தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யார்? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யார்? இப்ப சொல்லும், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள நம்பிக்கையோடு என் தேவனா, என் தேவன் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அது பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் உட்காருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்காக, நம்மளுடைய கைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கையிலே இருக்கிற பொத்தல்கள் எல்லாம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா மாறட்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது,
நீ ஸ்திரப்படு, அதற்கு பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஸ்திரப்படுங்க. உன் உன் கிளைகள் உறுதிப்படுத்தப்படட்டும். உன் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு. அதற்கு பிறகு என்ன பண்ணலாமா? ஆமேன் சொல்லுங்கள். அதான் உலகத்தில் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு நம்மளை மட்டும் நம்ம நிறைய பேர் பார்த்துக்க மாட்டோம். நம்முடைய பிள்ளைகளை மட்டும் நம்ம நிறைய பேர் பார்த்துக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீதான், நம்ம தான், நமக்கு நம்முடைய பாத்திரம் நிரம்பி என்ன பண்ணணுமாமா? சொல்லுங்களேன். நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமா மாறணும். மற்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பா செய்யணும். எப்ப தெரியுமா? ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வஸ்திரம் இருக்கிறவன் அந்த ஒரு வஸ்திரத்தையும் கொடுன்னு ஆண்டவர் கேட்கல, சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 வஸ்திரம் இருக்கிறவன். இந்த 2 வஸ்திரம்னு சொல்றது என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? எண்ணிக்கை அப்படிதான். 2 ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்க, இப்ப உனக்கு என்ன தேவையில்லை? வஸ்திரம் தேவையில்லை. உனக்கு எப்படி இருக்குது? எக்ஸ்ட்ரா மிகுதியா இருக்குது. உனக்கு மிச்சம் இருக்கிறத கண்டிப்பா நீ என்ன பண்ணலாம்? நீ மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களுக்கு காசு இருக்காது, இன்னொருத்தடத்துல கடன் வாங்கி கொடுத்துருவாங்க. அது எப்படி நீங்க செய்யறீங்கன்னு தெரியல, அப்படி எப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னு கூட தெரியல. உங்களால முடியுதா? நீங்க கொடுக்கலாம். ஆனா இன்னொருத்தரிடத்திலிருந்து கடன் வாங்கி இல்லை இன்னொருத்திலிருந்து நீங்க ஜாமீன் போட்டு நீங்க கொடுக்கறதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? எங்க எழுதப்பட்டிருக்கிறது? எங்கேயுமே எழுதப்படலை. இப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே நஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர், ஏமாந்து நிற்கிறவங்க நிறைய பேர். கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, கிட்டத்தட்ட 6 வருஷமா அவர் சம்பாதிக்கிற பணத்தை 1 ரூபாவை கூட வீட்டுக்கு கொடுக்க முடியாம வட்டி கட்டிட்டு இருக்கிறாரு. நீங்க வட்டி கட்டுற அளவுக்கு எதுக்கு கடன் வாங்குனீங்கன்னு கேட்டா, நான் கடன் வாங்கல, இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்த அந்த கடனை அவர் கட்டாம போனதுனால 6 வருஷமா தன்னுடைய சம்பளத்தை இன்னொருத்தருக்காக வட்டி கட்டிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய மன கஷ்டம், எவ்வளவு பெரிய மன கஷ்டம். அதனால நான் நம்புறேன், இதனால யாராவது ஒருத்தர் கோவிச்சிட்டா கூட நமக்கு என்ன இல்லை, பரவாயில்ல. அவங்க கோவிச்சிட்டா கூட பரவாயில்ல. உங்கள்கிட்ட இருக்குதா? அவங்க 1 லட்சம் கேட்குறாங்களா? உங்களுக்கு 1000 தான் இருக்குதா? எங்கிட்ட 1000 தான் இருக்கு, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் போய் இன்னொரு இடத்துல நின்று வாங்கி கொடுத்து நீங்கள் கடைசியில் அவங்களுடைய காசையும் சேர்த்து கட்டி நீங்கள் அதற்கு பிறகு அவங்கள சபிச்சு என்ன பிரயோஜனம்? அவங்க மேலே மண்ணை வாரி தூத்தி என்ன பிரயோஜனம்? ஞானம் இல்லாமல் செய்தது நம்ம தானே, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால என்னுடைய கையினுடைய பொத்தல்களை ஆண்டவர் என்ன பண்ணணும்னா மாற்றணும். 2024 வருஷத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கைகளில் நிறைய கொடுப்பார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஆண்டவரை நான் மிச்சம் எடுக்கணும். இப்போ ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நீங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் நீ வெறுங்கையோட ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வெறுங்கையா நீங்கள் போகிறவங்கள வருகிற ஆண்டு பல பரிவாரங்களோட கர்த்தர் உங்களை காண பண்ணட்டும். பல பரிவாரங்களோட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் கையில் கர்த்தர் நிறைய கொடுப்பாராக. கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்களுடைய மடியிலே கர்த்தர் அளந்து போடுவாராக. நம்புறவர்கள் ஆமேன் சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். கர்த்தர் உங்களுடைய கைகளை பெருக பண்ணுவாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் நம்புறேன், நீங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்லுவீங்க. வருகிற மாதத்துல கொஞ்சமாவது உங்க கையில மிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வார்.
வருகிற 2024வது வருஷம் நீங்கள் மிச்சம் எடுக்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் மிச்சம் எடுக்கிற ஆண்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு சமமா இருந்திருக்கலாம், ஆனால் வருகிற ஆண்டு கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 24, 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 24வது. ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமானன் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு கையை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்படின்னா இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு எஜமானன் வந்து ஒரு தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி வெளி தேசத்துக்கு போகிறேன், அதனால என்னுடைய பொறுப்புகளை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய கையிலே தாலந்து கொடுக்குறார். 5 தாலந்து, 3 தாலந்து, 1 தாலந்து அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ ஏற்கனவே தாலந்துகளை வாங்கினவர்கள் எல்லாரும் 5 தாலந்தை வாங்கினவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, இன்னொரு 5 தாலந்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனை மெச்சி கொள்ளுகிறார். அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் உன்னை எதெல்லாம் அதிகரிப்பேன், அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியா வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இப்போ ஒரு தாலந்து வாங்கினவன் ஆண்டவரிடத்துல வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த ஒரு தாலந்தையும் அவருடைய கையில கொண்டு வந்துட்டு, ஆண்டவரே, நான் உங்கள் கையில ஒரு தாலந்தனை வாங்கினது உண்மைதான், ஆனா நான் ஏதாவது இதை செலவு பண்ணி கடைசியில் நீங்க வரும்போது இந்த தாலந்தை கொடுக்க முடியாதோன்னு நினைச்சு இந்த தாலந்தை நான் என்ன பண்ணிட்டேன், நான் புதைச்சு வச்சுட்டேன். அதனால இதா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, ஃபர்ஸ்ட் 5 தாலந்த 10 தாலந்தா மாத்தினவனுக்கு அவனுக்கு என்ன வரவேற்பு, அவனுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சாரு கேட்கல, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை, நீங்க எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கணும். உங்க கை என்ன கையா மாறணும்னா, ஆசீர்வாதமான கையா மாறணும். இதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நீங்க ஜெபிக்கணும். பாருங்க, சிலர் வந்து அவங்களுடைய கை ஆசீர்வாதமான கையாகவே இல்லை. அப்படின்னா தங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்சத்தை வந்து அவங்க வந்து அதை வளர்த்தணும், பெருகணும், அதில் முன்னேறணும், அதில் நல்ல முன்னுக்கு வரணும். இதில் முன்னுக்கு வந்திருக்கிறவங்க யார் இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்குள்ள வர்றதில்லை. அவ்வளோதான். அப்படியே நான் நம்புறேன், அவங்களுக்கு நல்ல தாளந்துகள் இருக்குது, அவங்களுக்கு நல்ல, அவங்க நினைச்சாங்கன்னா நிறைய செய்யலாம், ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோமா, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோமா, சம்பளம் வாங்குற அளவுக்கு நம்ம இருந்தால் போதும். அவ்வளோதான்.
நான் சம்பளம் வாங்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் உழைச்சி கொடுக்குறேன், அவ்வளோதான். அப்போது நீங்கள் என்னைக்கு வளருவீங்க? ஒருவேளை அங்கே வளரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லையா, இன்னொரு இடத்துலையாவது போய் நீங்கள் வளரலாம் இல்லை, நீங்கள் உயரலாம் இல்லை. ஆனால் அப்படி ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை வளர்த்தாதவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கிற தாளந்துகள் வேற நிறைய பேருக்கு இல்லை. கிராமங்களில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் சிட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது, இந்த வாலிப தம்பிகளுக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு புத்தி இருக்குது, எவ்வளவு அறிவு இருக்குது. ஆனால் ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லை. அதை உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் படித்த வேலை எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? இந்த உலகத்திலே தான் படித்த படிப்பிற்கு வேலை இல்லாத லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுல நீங்களும் ஒருத்தர். இன்னும் பெரிய பெரிய சாதனையை சாதித்தவர்கள் எல்லாரும் நீங்க அவங்க படிச்ச படிப்புக்கேற்ற வேலை அல்ல, இன்னொரு வேலையை செய்தான் உயர்ந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என்னுடைய கரங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் அதை கர்த்தர் எனக்கு பிளஸ் பண்ணி கொடுங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதற்கு சரியான ஒரு முன் உதாரணம் யார் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு ஒரு சரியான முன் உதாரணம். பாருங்க, அந்நிய நாடு தானே, இன்னொரு அடிமை வேலை தானே, அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா யோசேப்பு தன்னுடைய வேலையிலெல்லாம் கர்த்தரோடு கூட இருந்து செஞ்சதுனால அங்க அதிகாரிகளுடைய கண்களை தயவு கிடைச்சிச்சா? கர்த்தர் தயவை கட்டளையிட்டாரா? அதனால கொஞ்சமாவது நீங்க முயற்சி எடுங்க. 2024 வருஷம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை நான் கண்டிப்பா என்ன பண்ணணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பார்க்கணும். நீங்க இன்றைக்கு காலையில ஒரு சின்ன ஒரு மனிதனுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் தான். அந்த மனிதர் தன்னுடைய சரீரத்தில் அவருடைய வாழ்க்கை உயர்ந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தன்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்களாமா. ஆனால் அந்த பலவீனம் என்னன்னா, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயவத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு அவயவத்தை உள்ள வைக்கிறது மாதிரி ஒரு பலவீனம். அதற்கு பிறகு இன்னைக்கு அதுக்கு பிறகு ஒரு 25 வருஷம், அதுக்கு முன்னாடி அவர் சம்பாதித்த அவர் பார்த்த உயர்வை தவிர இந்த 20 வருஷம் அவர் பார்த்த உயர்வு மேலானதா இருந்துச்சாம். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனை குறித்து அவன் சொல்றான். அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ உலகத்தில் இருக்கிற அந்த மனுஷனை தட்டி கொடுத்தது யாரு, மோட்டிவேட் பண்ணது யாரு? அப்போ அவங்களுக்கே அப்படி செய்ய முடியுமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பலன் இருக்கிறது. நம்ம சோர்ந்து போகும்போது கர்த்தர் நம்மை தட்டி கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்க மேல கொடுத்திருக்கிற தாளந்து பெரிய தாளந்து. இந்த தாளந்தை நான் பெருக்கணும், இந்த தாளந்தை நான் வளர்க்கணும். என் கையை நீங்க நம்புங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களுடைய கையிலே மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை தரட்டும், அந்த செழிப்பை தரட்டும். அதை நீங்கள் பத்திரப்படுத்தி பெருக்குவதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை தருவாராக. அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்திலேயே நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்றேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற பணம் என்ன ஆகும், துரு பிடிச்சு போகும். அப்படியெல்லாம் நான் யோசிக்கல. நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனானா தான் மதிப்பு, பணக்காரனா தான் இருந்தா மதிப்பு, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவரோடு கூட இருந்தாலே நமக்கு மதிப்பு தான். அன்னைக்கு இருக்கிற சாப்பாடை கர்த்தர் நமக்கு தர்றது. ஆனா இன்னொருத்தரிடத்துல நம்ம கையேந்தாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
சத்தமா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரனா இருந்தாரு. ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சதற்கு பிறகு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாரு. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது தன்னுடைய கையினாலே வேலை செய்து இன்னொருத்தரிடத்துல எதிர்பார்க்காம அவர் சாப்பிட்டாராமா. நீங்க அந்த அம்பானி அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய கோடீஸ்வரர். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவினுடைய பெரிய பணக்காரர். அவருடைய சரித்திரத்தினுடைய முதல் சரித்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் அவர் ஆரம்பித்தது பேப்பர் பிஸ்னஸ். அப்படின்னா ஒரு பேப்பரை ஒருத்தரிடத்துல போய் 5 பேப்பரை கடனாக வாங்கி நான் கொண்டு போய் விற்றுட்டு வரேன்னு வாங்கி அந்த பேப்பரை கொண்டு போய் விற்று அதில் வர்ற லாபத்தில் அந்த லாபத்தை கையில் எடுத்துகிட்டு போகாமல் அடுத்த நாள் அந்த லாபத்துக்கும் சேர்த்து பேப்பர் வாங்கினாராம். அடுத்த நாள் அந்த லாபத்துக்கு சேர்த்து பேப்பர் வாங்கினாராமா. அப்படியே ஆரம்பித்த அந்த மனுஷன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய எட்டாத உயரம் நான் நம்புகிறேன். அப்படி நம்ம அப்படி போகணும்னு விரும்பலை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் கையிலே கொடுத்துருக்கிற தாளந்த பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லை. கஷ்டப்படாமல் வந்துடாது. நீங்கள் கஷ்டப்படலைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, நீங்கள் ஞானத்தோட கஷ்டப்படலை. உங்களுடைய கஷ்டத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஞானத்தோடு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த அறிவை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமென். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை பாராட்டும். என்னுடைய கரங்களை நீர் ஆசீர்வதியும். என்னுடைய கை செய்கிற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். ஒரு பெருக்கத்தை நீர் தாரும். நன்றியப்பா. இந்த கை எதை தொட்டாலும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. இந்த கைகளினால் ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவதற்கு நீர் உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை நான் வளர்க்கணும்னு எனக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணி, நன்றியப்பா, என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றை கூட நான் இழக்காமல் இருப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோடு கூட. அப்பா, கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். நான் வளரக்கூடிய கிருபை எனக்கு தாரும். நான் வளரக்கூடிய கிருபை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. கவனிங்க, சும்மா இருக்கிறவருடைய பட்சத்தில் ஆண்டவர் எப்பவுமே கிரியை செய்ய மாட்டார். கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, இருக்கிற இந்த பலத்தோடே போ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ அடுத்த வார்த்தை அந்த மனுஷன் சொல்றான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம். அந்த பட்டணத்துல எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. ஆனா யாரையுமே ஆண்டவர் தேடி போகாம இந்த மனுஷனை தேடி வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எங்க ஆண்டவர் அவனை சந்திச்சாரு? எங்க ஆண்டவர் சந்திச்சாரு சொல்லுங்க. ஆலயத்துல ஆலையில போரடிக்கிற இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. அப்படின்னா அந்த நாட்களிலே நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். கவனிங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணினாலே மீதியானியர்கள் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கரெக்டா பார்த்துட்டே இருந்து அந்த அறுப்பு காலம் வரும்போது மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அதனால அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம விதைக்கிறத என்ன பண்ணுவோம்,
நிறுத்திடுவோம், நம்ம விதைச்சா அவன் வந்து அறுத்துட்டு போறான், எதுக்கு இதை விடணும் போது இந்த கிதியோன் ஒரே ஒருத்தர் இல்லை இல்லை நான் அப்படி சும்மா இருக்க மாட்டேன், எப்படியாவது அவன் கையிலிருந்து நான் விதைச்ச அந்த ஆசீர்வாதத்தை தப்புவிக்க பண்ணுவேன்னு சொல்லி அந்த அறுவடை நாட்களில் போய் உட்காரும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வீட்டில் இருக்காம இந்த ஆலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவனை பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். நம்ம நிறைய பேருக்கு பஞ்சமா ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய காரணம் சொல்லுவோம். இந்த கொரோனாவை காரணம் சொன்னவங்க நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறோம், உண்மைதானே? இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் எதை காரணம் சொல்லிட்டு இருப்போம் சொல்லுங்க. கொரோனா வந்துச்சு நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து நாகர்கோவிலில் ஒருத்தரை சந்தித்தேன். கொரோனாவுக்கு முன்பாக பெரிய பிஸ்னஸ் பண்ணி நஷ்டமான ஒரு மனிதர், ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு. அவர் லாஸ் ஆன உடனே கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவருக்கு இந்த மசாலா எல்லாம் அரைச்சி மசாலா எல்லாம் அரைச்சி கொடுக்கறதுக்கு தெரியும். வீட்டில் இருந்துட்டு ஒரு பாக்கெட்டு 2 பாக்கெட்டு இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் அரைச்சி ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு விற்க ஆரம்பித்தவர். அவர் என்ன எனக்கு சாட்சி சொன்னார் தெரியுமா? பாஸ்டர், கொரோனா முடியும் போது நான் இழந்த எல்லா பிஸ்னஸையும் கர்த்தர் என் கையில் கொடுத்துட்டேன், நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன், நான் திரும்ப எழும்பிட்டேன். எப்போ? ஆனால் நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? டிவியையும் நாடகத்தையும் பார்த்தியே டைம் போயிடுச்சு. இப்போ வேற சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு கொரோனா வராதா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. ஆமாம், நிறைய பேர் அப்படிதான். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆசைப்பட்டு அதற்காக ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்டா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அதனால 2வது நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கையை பிளஸ் பண்ணுங்க, நான் செய்கிறது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய போறேன். என்ன அப்படியே ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள என்னை அடக்கி உட்கார வைக்காதீங்க, நான் பரவி போகிற ஆறை போல என்ன மாற்றம். ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும், இந்த நதி போகும் இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் பிழைக்கும். ஆண்டவர் உங்களை அப்படிதான் கர்த்தர் வைக்க போறாரு. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக பொத்தலான கை மாறட்டும். 2வது சாபமான கை ஆசீர்வாதமாக மாறட்டும். 3வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுத்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சன்னதியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஹலோ, கவனிங்க, ஆண்டவர் இங்க யாரை திட்டுறாரு? ஆண்டவர் இங்க யாரை திட்டுறாரு? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு திட்டுறாரு? விசுவாசம் இல்லாததுக்காக திட்டல. எதுக்கு திட்டுறாரு? ஒரு சந்திர ரோகி உள்ள ஒரு இளைஞனை ஃபர்ஸ்ட் யார் இடத்துல கொண்டு வர்றாங்க? சீசரிடத்துல அவங்க அப்பா கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து
நீங்க எத்தனையோ அற்புத அடையாளங்களை நடக்கிறீங்க, எங்க பிள்ளைக்கு சுகம் கொடுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா அவங்களால என்ன பண்ணல, செய்ய முடியல. இப்போ அவங்களால செய்ய முடியலன்னு உடனே யாரிடத்துல கொண்டு வர்றாங்க, இயேசுவினிடத்துல கொண்டு வந்த உடனே ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன திட்டுறாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா விசுவாசம் உள்ள இல்லாத சன்னதியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிசாசு பிடிக்கிறவங்க சர்ச்சுக்கு வர்றாங்கன்னு வைங்களேன், நீங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க முதல் யாரை கை காமிப்பீங்க? கேட்கல, அதோ பாஸ்டர் அங்கதான் இருக்காரு, போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நீங்க உடனே நமக்கு வேணாம்ப்பா சாமி, ஒருவேளை நம்ம துரத்த போய் அது நமக்குள்ள பூந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ பாஸ்டர்ட ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு கை காமிப்போம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சீடர்களும் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க, கொஞ்சம் நடக்கலைன்னு உடனே இயேசுவை காமிச்சு போய் அவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணு சரியாயிரும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆண்டவர் திட்டுறாரு. என்ன திட்டுறாரு அப்படின்னா, எத்தனை நாள் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்ப, நான் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிருவேன், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. அப்போ மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எந்த கைக்காக ஜெபிக்கணும்னா, இன்னொருத்தரை எதிர்பார்க்கிற கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கணும். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். யாரையும் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்க கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நீங்க யாரையுமே என்ன பண்ணக்கூடாது. அப்போ ஆண்டவர் திட்டுறாரு, தன்னை எதிர்பார்க்கிறதை ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பல. நீ செய்ப்பா, நீ பண்ணலாம்ல, நீ எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கிற, அந்த விசுவாசம் உனக்கு எங்க போச்சு, அந்த ஜெபம் உனக்கு எங்க போச்சு அப்படின்னு ஆண்டவர் சத்தம் போடுறாரு. அப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு சொந்தக்காரங்க உதவி செய்யல, எனக்கு மாமனார் உதவி செய்யல, எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க, அவங்க நினைச்சா எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாம்ல, அவங்க நினைச்சா எனக்கு ஒரு வேலை வாங்கி தரலாம்ல, அவங்க நினைச்சா இந்த கடனை முடிக்கலாம்ல. நான் நினைக்கிறேன், அவங்க ஏன் கேட்கல? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க ஏன் செய்யணும்னு கேளுங்க, நல்லா கேளுங்க, அவங்க ஏன் செய்யணும், எல்லாரும் கேளுங்க, அவங்க ஏன் செய்யணும். உங்களுக்கு மனசார அவங்க கொடுக்குற கிஃப்டா, சரி மனசார கொடுக்குறாங்க, அதை கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரிடத்துல கேட்டு நம்ம வாங்க வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வைக்க கூடாதுன்னு நான் ஜெபம் பண்றேன். எனக்கு கொடுங்க, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கேட்கிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா வச்சுக்கவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த எண்ணம் நம்மை விட்டு முழுவதுமாக மாறணும். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்குது கொடுக்கட்டுமே. ஹலோ, யாராவது அப்படி நினைச்சிருக்கீங்களா? இருக்குல்ல கொடுக்கட்டுமே, இவ்வளோ இருக்குல்ல கொடுக்கட்டுமே. நான் சொல்றேன், உண்மையாய் வளரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஏன் நம்ம கொடுக்கணும்? ஏன் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நான் 10 பேருக்கு கொடுக்கணும், அவங்க கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். இப்பொழுது உங்க மனசிலிருந்து எடுத்து போடுங்க. என்ன அப்படின்னா, நானோ என்னுடைய பிள்ளைகளோ யாரிடத்திலும் கையேந்திர சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு வைக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. இதற்காக நீங்க பாடுபடுங்க. இந்த இந்த கிருபை உங்களுக்கு கர்த்தர் தருவாருன்னு நான் நம்புறேன். நீங்க வேதத்துல 38 வருடமாய் வியாதியாயிருக்கிற ஒரு மனுஷனை நம்ம வாசிக்கிறோம். இப்போ அவனுக்கு படுத்த படுக்கையா இருக்கிறான். அவன் சொல்றான், என்னை இந்த குளத்தினுடைய கரையில தான் நான் இருக்கிறேன், என்னை கொண்டு போய் விடுவதற்கு
சொல்லுங்க, யாருமே இல்லை. சரி, இப்போ யோசிங்க, உங்களை இப்போ கை கால் ரெண்டுமே வரல, குளத்துல கலக்கப்படுது, இவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்னு வச்சா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணணும் தெரியுமா? அங்கேயே படுத்து கிடப்போம். ஆனா அவன் அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியும் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லைன்னா கூட நான் படுத்து கிடக்கிறது இல்லை, நான் உருண்டாவது எங்க போயிடுவேன்? அந்த குளத்தினுடைய கரையில் நான் போயிடுறேன். ஆனா நான் போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர், நீங்க யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, அந்த 7வது வசனத்தினுடைய கடைசியை திரும்ப வாசிக்கலாம். அதற்கு, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி, ஹலோ, என்னை கொண்டு போய் விடுவதற்கு கேட்கல, யாருமே இல்லை. அதனால நான் அப்படியே படுத்து கிடக்க மாட்டேன். நான் என்ன பண்றேன்? நான் ட்ரை பண்ணி நான் முன்னாடி போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி, ஆனா அந்த ட்ரை பண்ணி முயற்சி எடுக்கிற அந்த முயற்சியை கர்த்தர் அங்கீகரிச்சாரா இல்லையா? நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யாருமே எனக்கு உதவி செய்ய வேண்டாம், யாருமே எனக்கு கொடுக்க வேண்டாம், கர்த்தர் நீர் என்ன ஆசீர்வதிங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கர்த்தர் மடியிலே, நான் நம்புறேன், நம்ம மனுஷனுடைய கையை பார்க்க வேண்டாம், சொந்தக்காரங்களுடைய கையை பார்க்க வேண்டாம். அப்படி பார்க்கணும்னா யாருடைய கையை பார்த்தா போதும்னா கர்த்தருடைய கைகளை பார்த்தா போதும். அவர் நமக்கு தாராளமாய் ஏராளமாய் நிச்சயமாய் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நம்ம உழைச்சு கர்த்தர் எனக்கு தருவார், நான் வேலை செஞ்சு கர்த்தர் எனக்கு தருவார், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கர்த்தர் எனக்கு தருவார். இன்னொருத்தரை எனக்கு தரணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க போய் சிலரை சந்திக்கும் போது நீங்க கடன் கேட்டுருவீங்களோன்னு உங்களை பார்த்து நிறைய பேர் தூர ஒதுங்கி போகலாம். ஐயோ, என் பக்கத்தில் வர்றான், இவன்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் காசு கேட்டுருவீங்கன்றதுக்காக நிறைய பேர் உங்களுடைய ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் நம்புகிறேன், ஒரு நாள் நீங்கள் கேட்டு கேட்டு கொடுக்கிற அளவிற்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தரால முடியும், ஆண்டவரால முடியும். கைகளை மேலே உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய கை எதிர்பார்க்கிற கை அல்ல, என்னுடைய கை கொடுக்கிற கையாய் மாற்றுவீராக. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை கொடுக்கிற கரங்களாய், ஸ்தோத்திரம், கொடுக்கிற கையா மாற்றுங்கப்பா, கொடுக்கிற கையா மாற்றுங்கப்பா. இந்த கை யாரையும் எதிர்பார்க்க கூடாது, இந்த கை யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், நன்றி. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அது பார்க்கும். சொல்லுவோம், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அது பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். பாடுவோம். சுற்றியுள்ள கண்கள் அது பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி
சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாதென்ற போது முடியும், மனம் தளர்ந்த போது இடம் கொள். முடியாதென்ற போது இடம் கொள் என்றார். உனக்கையால் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. நான் உனக்கையால் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கைகளை மேல உயர்த்திய தேவனாய் தேவனாய் சொல்லுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். முதல்ல அப்படி யாராவது நினைத்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அந்த எண்ணத்தை மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா போதும். ஆமென் சொல்லுங்கள். யாரும் எனக்கு தர வேண்டாம், கர்த்தர் எனக்கு தந்தா போதும்ன்ற அந்த எண்ணம் வந்தா போதும். நான் நம்புறேன், கண்டிப்பாய் அவர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நமக்காக திறப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை யார் ஆசீர்வதியும்? கேட்கல. நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஏசா தனக்கு வந்த முதல் ஆசீர்வாதத்தை தெரியாம தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்துட்டான், இழந்துட்டான். ரெண்டாவது ஆசீர்வாதத்தை அவங்க அப்பா கொடுக்கிறத தன்னுடைய சகோதரன் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். தன்னுடைய தகப்பனார் இடத்துல கதறான், என் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா? இப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதமும் இல்லை, அவனுடைய ஆசீர்வாதமும் இல்லை. மூன்றாவது அவன் யாரை தேடி போறான்னா, தன்னுடைய சகோதரன் மேல இருந்த அந்த கசப்பை மாத்தி ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைச்ச உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த மலை நாடு எங்கும் ஒரு அடி நிலம் கூட நீ எடுக்க கூடாது. அதை நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னா, ஏசாவுக்கு நான் கொடுத்துட்டேன். அப்ப ஆண்டவர் கொடுத்துட்டாரா? அப்ப நான் நம்புறேன், உங்களுடைய முயற்சி உங்களுக்கு விட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு தர வேண்டியதை கூட ஏமாத்தி எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு ஜெபம் பண்ணுங்க, நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்கள்ட்ட கேட்கறது மாதிரி உங்களுக்கு வராது. நான் ரொம்ப ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் இந்த ஆபிரகாம மாதிரி இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனம். தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பொருத்தமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றார். எப்ரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க, ஆபிரகாமுக்கு பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன், என் ஜன புத்திரனுடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் அந்த தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, தேசத்தின் ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதிருந்தால் என் வார்த்தையை கேளும், நிலத்தின் விலையை தருகிறேன்,
என் கையில் அதை வாங்கி கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்று. ஹலோ, எப்படி ஒரு நடக்குது பாருங்களேன். ஆபிரகாமனுடைய மனைவி இறந்துட்டாங்க. இப்பொழுது அந்த மக்பேலா குகை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, தன்னுடைய மனைவி அதில் அடக்கம் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ அந்த 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 குகையும் அந்த இடத்தினுடைய ஓனரும் இன்னொருத்தர். அப்போ அவரிடத்துல போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அடக்கம் பண்ண கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, இந்த குகையும் அதில் உள்ள இடத்தையும் வந்து அன்னைக்கெல்லாம் பத்திரம் அப்படின்னு சொல்கிறது எழுத்தின் பிரகாரமாக இல்லை, ஜனங்கள் கூடி நிற்கும் போது அவங்களுக்கு முன்னாடி சொல்கிற வார்த்தை தான். அதுதான் ரொம்ப பெரிய வார்த்தை, அதுதான் பத்திரம். எல்லாருக்கும் முன்னாடி வச்சும் அந்த இடத்தை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆபிரகாம் அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? இத பாருங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு நீங்க அந்த இடத்தை எனக்கு கொடுத்தா நான் நம்புறேன் உங்களையும் என்னையும் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கும், இப்படி ஆசீர்வதிக்கும். யாராவது ஒருத்தர் நமக்கு இனாமா தர்றேன், சும்மா வச்சுக்குங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கறத கூட, இல்லைப்பா எனக்கு இப்போ அது தேவை இருக்குது, ஆனால் எனக்கு தேவை இருக்கிற இந்த பொருளை நீ சும்மா இனாமா கொடுத்து நான் வாங்க மாட்டேன், நான் என் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணுறோம். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க வந்து இலவசங்களை எதிர்பார்த்து நீங்க காத்திருக்கலாம். யாராவது ஒருத்தர் சும்மா தரமாட்டாங்களா? ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கலாம். ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காக நீங்க ராத்திரி பகலா உழைக்கலாம். நீங்க போய் அவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நின்று வெட்கத்தோட திரும்பி வரலாம். ஆனா நான் நம்புறேன், வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களுடைய கைகளை கர்த்தர் மாற்ற போறார். உங்களுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உங்களுடைய கைகளை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிற அளவிற்கு, நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளாத அளவிற்கு கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லும், ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு தாரும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தாரும் ஆண்டவரே. என்னுடைய கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். 3 ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணோம். நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய பொத்தலான கையை மாற்றுகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவது என்னுடைய கையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். 3வது என்னை கொடுக்க வைக்கிற கர்த்தர். என் கையை எதிர்பார்க்கிற அளவுக்கு அல்ல, கொடுக்கிறதாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருடைய தலையின் மேலையும் கர்த்தர் அப்படியே வைப்பாராக. ஆமென். இது கண்டிப்பா நடக்கும். என்னுடைய கையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உடைய கைகளை கொண்டு நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உடைய கை அநேகருக்கு ஆசீர்வாதமான கையாய் மாறட்டும். உங்க கையில நீங்க சம்பளத்தை எடுத்து கொடுக்கிற நாட்கள் வரட்டும். 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற நாட்கள் வரட்டும். உங்க கையினால எடுத்து 10 பேருக்கு உதவி செய்கிற அந்த நாட்கள் வரும். உங்க கை இனி செய்கிற எல்லாம் பிளஸ்ஸிங்கா, ஆசீர்வாதமாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கர்த்தர் கொடுத்த இந்த கை ரொம்ப விலையேற பெற்ற கை. ஸோ இது வைக்கிற இடமெல்லாம் எப்படி இருக்குமாமா? ஆசீர்வாதமா இருக்கும். கை தொட்டா நல்லது, கை வச்சா அது கண்ணாடி. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கை வச்சா அது கண்ணாடி. அப்போ இந்த கையில இத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, இப்போ இந்த கையை சத்துரு வந்து
நிறைய தீமைக்கு பயன்படுத்துகிறான். நான் நம்புறேன் இப்ப நிறைய பேருடைய கை எப்படிப்பட்ட தீமைக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் தியானிக்கணுன்ற கை இப்ப நிறைய நேரத்தில் போனையே நிறைய கை நோண்டிட்டே இருக்குது. நீங்க உங்களுடைய கையில் பரிசுத்தம் வேணும். உங்க கையை எல்லாத்துக்கும் நீங்க செலவழிக்க முடியாது. நான் நம்புறேன் இதை என்னுடைய கையில் எடுக்கிறதுக்கு சமயம் இருக்கணும், நேரம் இருக்கணும். எப்பவும் இதை என்னுடைய கையில் நானும் கொஞ்சம் நாட்களாய் பார்க்கிறேன். பாருங்க, நான் அது தப்பாக சொல்லலை, அதை நிறைய பேர் பழகிட்டாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கல. பாருங்க, இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சர்ச்சில் ஒரு பாட்டு பாட சொன்ன உடனே எதை வச்சு பாடுறாங்க சொல்லுங்களேன்? அவ்வளோதான். அந்த பாட்டு தெரியுமோ தெரியாதோ, அவங்களுடைய செல்ஃபோனை காமிக்கணுன்றதுக்காக நினைக்கிறாங்களோ தெரியல, அதை முன்னாடி இப்படி வச்சு அதை பார்த்தே பாடு. எங்கே போங்க, எங்கே போய் இருங்க, எல்லா இடத்துலையும் அவங்களுடைய 2 கைகளும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன்லேயே இருக்குது. அதில் ஏதாவது நன்மையை செஞ்சால் கூட பரவாயில்ல, எதில் நல்லதை பார்த்தா பண்ணினா கூட பரவாயில்ல. இந்த கேம்ஸ் விளையாடுற பிள்ளைங்க, நான் சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக அதில் இல்லைன்னா ஒரு சின்ன கேம்ஸு இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் விளையாட்டை அதனுடைய ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படியெல்லாம் சிலர் பார்க்குறாங்க. ஆனால் சிலர் 2 கையை வச்சு அதுலேயே நோண்டி 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 இருக்கிறது, இது ஆண்டவருக்கு பிரியமற்றது. அப்போ உங்களுடைய கைகளை நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்கன்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் கை எதுக்கு பயன்படுது? உங்கள் கையை எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? அசுத்த காரியத்தில் உங்களுடைய கைகளை நீங்கள் கொண்டு போகாதீங்க. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லுது. இப்போ ஆண்டவர் சகேயனுடைய வீட்டிலே தங்கணும்னு ஆண்டவர் வர்றாரு. வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் யாரிடத்துல ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக நான் என்ன பண்றேன், திரும்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கை அடுத்தவங்க பொருளை நம்முடைய கையில வச்சுக்க கூடாதாமா, அடுத்தவங்க பொருளை வச்சுக்க கூடாதாமா. ஹலோ, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த கையை சுத்தப்படுத்திட்டு புது வருஷத்துக்குள்ள போங்க. இன்னொருத்தருடைய பொருளை அபகரிச்சு வச்சிருக்கிறீங்களா? இன்னொருத்தருடைய பொருளை திருடி வச்சிருக்கிறீங்களா? ஆகானை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஜோஷுவானாலே வெற்றின்னு தான் அர்த்தம். ஆனா அந்த ஜோஷுவா முதல் தோல்வியை பார்த்தது என்ன தெரியுமா? ஆகான் என்கிற ஒருவன் சாபத்தீடானதை இச்சித்து தன்னுடைய கையில எடுத்துட்டான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை எடுத்து வச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய தோல்வியே வந்துருச்சு. அப்போ இன்னொருத்தருடைய பொருட்கள் மேல, இன்னொருத்தருடைய சொத்து மேல, இன்னொருத்தருடைய பணத்தின் மேல எப்பவுமே நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா ஆசை வரக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து உங்களுடைய வீட்டில் போய் தேடி பாருங்க, தயவு செய்து தேடி பாருங்க. இன்னொருத்தருடைய பொருள் உங்க வீட்டில் இருக்குமானால் அவங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, அதை கொண்டு போய் என்ன பண்ணிருங்க சொல்லுங்க. கேட்கல, நிறைய பேருக்கு சத்தமே வரலையே. நான் சொல்றேன், நிறைய பாத்திரம் இருக்கும் பாருங்க. லட்சுமின்ற பேர்ல பாத்திரம் இருக்கும். லட்சுமிக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்ம நிறைய பேர் லட்சுமி வந்தது நல்லதுடா அப்படின்னு வாங்கி உள்ள வச்சுக்குவாங்க. நிறைய பேர் அந்த லட்சுமி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அது நமக்கு தோணவே தோணாது. வந்த வரைக்கும் நமக்கு லாபம், கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம். அப்போ இன்னொருத்தருடைய பொருளை அவர்களாய் ஆசைப்பட்டு நமக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க, வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க, பரவாயில்ல, அது சந்தோஷமா நீங்க வாங்கிக்கிங்க, தவறல்ல. ஆனா எப்பொழுதுமே உங்களுடைய கை எதுல சுத்தமா இருக்கணும்னா, ஆண்டவரே, நான் யாரிடத்திலையும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அநியாயமாய் வாங்கினது உண்டானால், இன்னொருத்தருடைய சொத்தை
இன்னொருத்தருடைய நிலத்தை, இன்னொருத்தருடைய பணத்தை, இன்னொருத்தருடைய பொருளை ஏமாத்தி அபகரித்து இதா கல்யாணத்துக்கு போட்டுட்டு தர்றேன் அப்படின்னு நகையை வாங்கிட்டு போகிறது. ஆமாம், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நான் போகும்போது நகை இல்லாமல் போனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பாக நினச்சிருவாங்க. உன்னுடைய நகை இருக்குதா, போட்டுட்டு தரட்டுமான்னு வாங்கிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரல, நாளைக்கு தர்றேன், நாளான்னைக்கு தர்றேன், ஒரு வாரமாக தராமல் அதுக்கப்புறம் அந்த நகையை அவங்களுக்கு தெரியாமலே கொண்டு போய் விற்று இல்லைன்னா அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எப்படி எப்படி வருது உங்களுக்கு தைரியம்? மனுஷனுக்கு எப்படி தைரியம் வருது? அந்த மனுஷன் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும் சொல்லுங்க? அவங்க அது குருவி சேர்த்தது மாதிரி சேர்த்துருப்பாங்க. அவருடைய கணவனார் எவ்வளவு பிரச்சனை, மனைவி எவ்வளவு பிரச்சனை. அண்ணா அம்மா கணவனாருக்கு தெரியாம அக்காட்ட போய் நைஸா பேசி அந்த பத்திரத்தை கொடுக்கா, நான் தந்துடுறேன்க்கா அப்படின்னு வாங்கி கொண்டு போய் அதை அடமானம் வச்சுட்டு 5 வருஷமா மீட்டு கொடுக்காம கணவனார் இப்போ பத்திரத்தை கேட்குறாரு. தம்பிக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நீ கொஞ்சம் அந்த பத்திரத்தை கொடுப்பா, மச்சான் கேட்குறாரு அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னால் இப்போ அதை கொடுக்க முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த அநியாய பணம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதா அமையுமா? அடுத்தவங்களுடைய கண்ணீர் நம்மளை சும்மா விடாது. ஹலோ ஹலோ அதுக்கு ஒரு இறக்க குணமா, சாரிம்மா சாரியா, இந்த மாதிரி தேவை ஏதோ ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கோ, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட பரவாயில்ல. அதுக்கு திமிர் பேச்சு வேற. உனக்கு இல்லாததா, உனக்கு இல்லாததா, இது எப்படி? உலகத்தானுக்கு இது சகஜம். நான் நம்புறேன் அவன் கேட்டுக்காக நியமிக்கப்பட்ட சிலர் அதை பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னொருத்தருடைய எதையுமே அநியாயமா என்ன பண்ணிக்க கூடாது. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அந்த அநியாயமாய் வாங்குற எதுவுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அவங்களுடைய ஞான குறைவை பயன்படுத்தி, அவங்களுடைய பேதைத்தனத்தை பயன்படுத்தி அபகரிக்க நினைக்கிறது நான் நம்புற ஞானம் கிடையாது, அது சாபம். நிறைய பேர் அதை ஞானம்னு நினச்சிக்கிறாங்க. இல்லவே இல்லை, அது சாபத்தினுடைய பணம். அது என்னைக்கானாலும் நமக்கு என்னவா முடியும்னா சாபம். அப்போது முதலாவதாக என்னுடைய கையில் நான் தொடுறது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஆண்டவரே, கவனமாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த கை நீர் எனக்கு சம்பாதிக்கிறதற்கு, என் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த கையை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. இந்த கையை நான் உமக்கு பிரியமில்லாத எதுலையுமே வைக்காதபடி இந்த கையை காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஃபஸ்ட்டு ஜெப குறிப்பு. ரெண்டாவது ஜெப குறிப்பு, இந்த கையில் யாரிடத்துலையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் ஆண்டவரே அதை திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் இந்த கைக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. போதும். மூன்றாவதாக ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, என்னுடைய கை அவசரப்படுகிற கையா இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன கையா இருக்கக்கூடாது? சில நேரத்தில் இந்த கையினால அவசரமா இங்க தேவனுடைய மனுஷன் தன்னுடைய அவசரத்தினால தன்னுடைய கையில இருக்கிற கோலை ஓங்கி கண்மலையிலே அடித்தான். தண்ணீர் வந்துருச்சு, ஆனால் தண்டனையும் வந்துருச்சு. ஆனால் நம்முடைய கை என்ன கையா இருக்கக்கூடாது? அடுத்து நம்முடைய கை என்ன கையா இருக்கணும்னா, நன்மை செய்கிற கையா இருக்கணும். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இப்படியே கையை குறித்து நம்ம செய்ய வேண்டியதை நிறைய கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன்
உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னுடைய கையை சுத்தமான கையோடு நான் உயர்த்த ஆண்டவர் பலன் தருவாராக. என்னுடைய கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய கரத்தோடு கர்த்தருடைய கரம் வருகிற ஆண்டிலே இருக்க போகிறது. என் கரத்தை அவர் பிடிக்க போகிறார். என் கரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இனி நான் செய்வதிலெல்லாம் என்னுடைய கை மட்டுமல்ல, என் கர்த்தருடைய கையும் சேர்ந்து இருக்க போகிறது. என் கரங்கள் கர்த்தருடைய கையின் கீழே அடங்கி இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் பார்க்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை எல்லாரும் தட்டி ஆமென். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்து தடுப்பது யாரு? பாடுவோம். தடுப்பது யாரு? கைகளை மேல தட்டி என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாதென்ற போது முடியும் என்றார். மனம் தளர்ந்த போது இதன் கொள். முடியாதென்ற போது இதன் கொள் என்றார். கர்த்தர் என்ன உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன். கர்த்தர் என்ன அருகில் என்று தேவை பார்த்து கொள்வேன் என்றார். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். என் தேவனா சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண் திரும்ப திரும்ப என் தேவனா, என் தேவனா நான் உயருவேன். அப்பா இந்த கைகளை ஆசீர்வதிங்கப்பா, இந்த கைகளை ஆசீர்வதிங்கப்பா, இந்த கையை ஆசீர்வதிங்கப்பா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. கவனிங்க வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும், கவனமாய் கவனிங்க. உன்னுடைய கையை ஆசீர்வதிக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர் தான் உன் கையை ஆசீர்வதிக்கும். நான் சொல்றேன், திறமைகளும் தாளந்துகளும் இருந்த உடனே நீ பெரிய ஆள் ஆயிரவே முடியாது. யாபேஸ் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறாருன்னா, தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு இருந்து. நான் நம்புறேன் இதுவரையிலையும் சகோதரனே உன் கை செஞ்சது நிறைய செஞ்சிருக்கலாம். ஆனா உன் கையில ஒரு நன்மை கூட நீ பார்க்காம இருக்கலாம். ஆனா 2024 வருஷத்துல நுழையும் போது ஒண்ணு மட்டும் நீ ஜெபம் பண்ணுப்பா, என் கையோட சேர்ந்து உங்க கை இருக்கட்டும், உங்க கை இருக்கட்டும். நான் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன்.
நான் இந்த 10th 10ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே 10th படித்து முடித்த உடனே எனக்கு ரொம்ப தெரிந்த எங்களுடைய குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு நபருக்கு இடத்துல வேலைக்காக கடந்து போனேன். அப்போ வேலைக்காக கடந்து போகும்போது சாப்பாடு, இந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு, அந்த பெரிய பெரிய தூக்கில் நிறைய இந்த அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு ஒரு சிஸ்டர் என் கையில் அந்த சாப்பாடை கொடுத்து, இவங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது என் பக்கத்தில் அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் நின்றுட்டு இருந்தார். உடனே அவர் என் கையில் இருந்த அந்த சாப்பாடை வலுக்கட்டாயமாக பிடிச்சி அதை வாங்கிட்டு அந்த சிஸ்டரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இவன் கையில் சாப்பாடை கொடுத்தேன்னா அந்த சாப்பாடு கெட்டு போயிடும்னாரு. இவன் கையில் அந்த சாப்பாடை கொடுத்தேன்னா அந்த சாப்பாடு கெட்டு போயிடும், நீ எதுக்கு அவன்கிட்ட கொடுத்து அனுப்புற அப்படின்னா, அவர் சொல்ல வந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்களும் எங்களுடைய ரிலேட்டிவ் தான், ஆனால் அவங்க ரொம்ப பணக்காரங்க, அவங்க ரொம்ப கோடீஸ்வரங்க, அவங்க பெரிய பிஸ்னஸ்மேன், அவங்களுக்கு நிறைய வசதி இருந்துச்சு. அவங்க கண்ணுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா நாங்கள் ரொம்ப குறைஞ்சவங்க, எதுவுமே இல்லாதவங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இவன் கையில் இந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்தேன்னா அந்த சாப்பாடே கெட்டு போயிடும்ப்பா, இவங்க கை தொட்டால் உருப்படாத குடும்பம், இது முன்னாடி வராத குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு அதனுடைய அர்த்தம் எனக்கு ரொம்ப பெருசாக புரியல, நான் பெருசாக கவலைப்படலை. இதை எங்கள் அம்மாட்ட சொல்லும்போது எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. அப்படியா சொன்னாங்க அப்படின்னா வருத்தப்பட்டு அழுதாங்க, அது முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன், அவங்க போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தேடி தேடி அவங்க பிள்ளைகளை கொண்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு, எங்கள் பிள்ளைங்க தலை மேலே கையை வச்சு ஒரு பிளெஸ்ஸிங் மட்டும் கொடுங்க, ஒரு பிளெஸ்ஸிங் மட்டும் கொடுங்க, ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய கை ஆகாத உதவாத கையாக இருக்கலாம், பிரயோஜனமற்றதாக இருக்கலாம், ஆனால் அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கும்போது நம்முடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் மாறும். உங்களுடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் மாறும். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை திட்டுன்னு திட்டலாம் உங்களை, நீ எது தொட்டாலும் நல்லா வராது, நீ ஒதுங்கி நெல்லு அப்படின்னு சொல்லலாம். உங்க கைகளிலே கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் ஒருவேளை பிடுங்கி இருக்கலாம் அவங்க. பாஸ்டர், இது வேற யாருக்காகவும் பேசுகிற வார்த்தை இல்லை, இது எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. என் கையில கொடுக்கப்பட்டது உருப்படலை அப்படின்றதுக்காக எங்க அப்பாவே பிடுங்கிட்டாரு, எங்க அம்மாவே பிடுங்கிட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், பயப்படாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய கரத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு, உங்களுடைய கரத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு. ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், அன்று உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுடைய கைகளிலிருந்து பிடுங்கினவர்கள், உங்களுடைய கைகளிலிருந்து எடுத்தவர்கள், ஓ ஹalleluya, உங்களுடைய கைகளிலே கொடுத்து இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. நம்முடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரங்கள், நம்முடைய கைகளிலிருந்து பிடுங்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மறுபடியும் 10 மடங்கு அதிகமாய் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? யோசேப்பினுடைய கையில போத்திபார் நிறைய பொறுப்புகளை கொடுக்கிறாரு. இதை செய், இதை செய், இதை செய். தன்னுடைய வீட்டு காரியம் கூட எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டாரு. ஆனா கொடுத்த அந்த மனுஷனே நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய கையிலிருந்து கொடுத்த மொத்தத்தையும் பிடுங்கிட்டார். எல்லா பொறுப்பையும் கொடு, திரும்ப கொடு, எல்லா பொறுப்பையும் திரும்ப கொடு. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு நாள் அந்த யோசேப்புடைய 30வது வயதுல அந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது
இவன் அந்த தரிசனத்தை சொல்றான். இந்த மாதிரி 7 ஆண்டுகள் ஆசீர்வாதமான வருஷம் வரப்போகுது, அதுல ஆண்டவர் கொடுக்கறதை எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஞானமும் அறிவும் உள்ள ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? ஒன்ன மாதிரி அந்த ஞானம் உள்ளவன் யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால அந்த பொறுப்பு மொத்தத்தையும் உன் கையில நான் கொடுக்கிறேன், உன் கையில கொடுக்கிறேன். நான் நம்புறேன். பிடுங்கப்பட்ட இடம் போத்திபார் அப்படின்னா கீழே இருக்கிற போஸ்டிங், கீழே இருக்கிற போஸ்டிங். ஆனா கொடுக்கப்படுகிற இடம் ராஜ அரண்மனை மேலே இருக்கிற போஸ்டிங். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரம், உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட வேலை, உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட பொறுப்பு பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் உன் கரத்திலே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க ஆமென். சத்தமா நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், நிச்சயம் நடக்கும். வருகிற ஆண்டு என் கையை ஆசீர்வதிக்க போறார், வருகிற ஆண்டு என் கையை நிரம்பி வழிய பண்ண போறார், என் கை பிளஸிங்கா இருக்க போகுது. நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய போறேன், நான் நிறைய ஆலயங்களை கட்ட போறேன், நான் நிறைய பேரை தூக்கிவிட போறேன். என் அம்மா அப்பா பார்த்த வறுமையை நான் என் கைகளில் பார்க்க போவதில்லை. எங்க அம்மா அப்பாவுடைய பொத்தல் என்னுடைய கைக்கு வரப்போவதில்லை. என் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உங்க மகனுடைய கையை ஆசீர்வதிக்க போறார், மகளுடைய கையை ஆசீர்வதிக்கட்டும். கடைசி அந்த பாட்டை பாடி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் கைகளை தட்டி முடியாதென்ற போது முடியும் என்றார், மனம் தளர்ந்த போது முடியாதென்ற போது முடியும் என்றார், மனம் தளர்ந்த போது உனக்கையாக செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. உனக்கையாக செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கைகளை மேல தட்டி என் தேவனால் விசுவாசத்தோடு தேவனால் என் தேவனால் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு 3வது நாள் இந்த ஜெபத்திலையும் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை கையிலே எடுப்பீராக. நீர் கொடுத்த வார்த்தையின்படியே எங்களுடைய கைகளை சுத்தமாய் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. வருகிற 2024வது வருடம் அசுத்தமான கையோடு அல்ல, குறைவான கையோடு அல்ல, பரிசுத்தமுள்ள கையோடும் நிரம்பி வழிகிற கையோடும் காலடி எடுத்து வைக்கிறதற்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இந்த சத்தம் எங்கெங்கெல்லாம் துணிக்கப்படுதோ அங்கெல்லாம் உங்க வார்த்தை நிலைப்படுத்தப்படட்டும். தொடர்ந்து நடக்கிற நீ 4 நாட்களும் இந்த ஜெபத்தை நடத்தக்கூடிய பலன் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கான தடைகள் மாறட்டும் சாமி. அநேகம் பேர் இதில் பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே.
கோசே நாட்டு ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவரே எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின கர்த்தர் இந்த 7 நாட்கள் ஆயத்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.